டே இப்போ 3 மீட்டர் வச்சுருக்கீங்க. இந்த கண்டக்டரில் வர கரண்ட்டை எந்த மீட்டரை வச்சு மெஷர் பண்ணுவீங்க? டே இதுதான்டா ஓல்டு ப்ரொஃபஸர். இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தாங்கடா. இது அனலாக் மீட்டர்டா. டே என்னடா அனலாக் மீட்டர் அவ்வளோ பெருசாக பொட்டி மாதிரி, இது பார்த்தியால சிம்பிளாக டிஜிட்டல் மீட்டர்ரா. ஈஸியாக பார்க்கலாம், டைம் மாதிரி காமிச்சிட்டு போயின்னு இருக்கும்டா. என்னடா அனலாக் டிஜிட்டல்னு இங்கே பாரு கிளாம் மீட்டர்ரா. நீங்களாம் வந்து லோ லெவல் வோல்டேஜையும் லோ லெவல் கரண்ட்டையும் தான் செக் பண்ணுவீங்க. ஹை லெவல் வோல்டேஜையும் அசால்ட்டாக செக் பண்ணுவோம்டா. இதுதான் அனலாக் மீட்டர். இதோட ஒர்க்கிங்கை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் நீடில் டைப் பண்ணுறது. நீடில் நகர்வதை பொறுத்து அவுட்புட் எடுக்கலாம். இப்போ வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸோட வோல்டேஜை வந்து இப்போ வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ வந்து நீடில் நகர்ந்து 230 வோல்டேஜில் போய் நிற்குது. அப்போ வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸோடைய வோல்டேஜ் வந்து 230. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா பேட்ரி இல்லாமல் ரீடிங் காட்டும். ஏசி ஃப்ளக்சுவேஷனை வந்து அக்யூரேட்டாக காட்டும். அது என்னடா அனலாக் மீட்டரு வாட்ச் டைப்பில் இருக்குது பெருசாக. இதுதான் வந்து நியூ மாடல் டிஜிட்டல் டைப்பு. இதில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏசியை செக் பண்ணி காமிச்சான். நான் வந்து இப்போது டிசி பேட்டரியை செக் பண்ணி காட்டுறேன் இதில் வோல்டேஜ் என்ன அப்படின்றத. இதை வந்து நெகட்டிவ் கூடயும் பாசிட்டிவ் கூட வச்சோம் அப்படின்னா வோல்டேஜ் எனக்கு காட்டும். இப்போ வந்து எனக்கு இதில் அவுட்புட் வந்து 4.4 வோல்டேஜ் அப்படின்னு காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசி பேட்டரி பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து இந்த மீட்டரை யூஸ் பண்ணி கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து இந்த பாயிண்டரை வந்து திருப்பி கண்டினியூட்டியில் வைக்கணும். வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒயருடைய 2 எண்ட்லேயும் வைக்கணும். ஓகேங்களா? வச்சிட்டோன்னா நடுவில் எங்கேயும் பிரேக் இல்லை அப்படின்னா இந்த வந்து பஸ்டர் சவுண்டு ஒன்று கேட்கும். அப்படி பஸ்டர் சவுண்டு கேட்கல அப்படின்னா வந்து நடுவில் எங்கேயோ கட்டாயிருக்கு ஒயரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இதோடைய அட்வான்டேஜை பார்க்கலாம். இது வந்து இந்த அனலாக் வந்து மீட்டர் எப்படின்னா அந்த ப்ரோபை வந்து கொஞ்சம் தப்பாக பிடிச்சோம் அப்படின்னா கூட அந்த நிடில் வந்து லைட்டாக ஷேக் ஆகினே இருக்கும். அக்யூரேட்டான ரீடிங் வந்து காட்டாது. ஆனால் இந்த டைப் வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரோபை ப்ளேஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக ரீடிங் காமிச்சிடும், நம்மளுக்கு கரெக்டாகவும் இருக்கும். அது இது வந்து அனலாக் டிஜிட்டல் மீட்டர் போல் இல்லாமல் கிளாம் மீட்டர். அனலாக் டிஜிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து பிரேக் பண்ணி 2 எண்ட்லேயும் வச்சா மட்டும் தான் நம்ம வோல்டேஜையும் கரண்ட்டையும் செக் பண்ண முடியும். ஆனால் கிளாம் மீட்டரில் வந்து ஒயரில் எடுத்துகிட்டு போய் நம்ம கிளாம் பண்ணாலே போதும். இப்போ இந்த ஒயரில் போகிற கரண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். 3 பேருமே நல்லா அழகாக எடுத்து சொன்னீங்கடா. அப்போனா இந்த 3 மீட்டருமே நம்ம லேபுக்கு முக்கியமான மீட்ரு. அனலாக் மீட்ரு சிம்பிள் சர்க்கியூட்டு ஃப்ளக்சுவேஷனை அக்யூரேட்டாக காட்டும். டிஜிட்டல் மீட்டரு குயிக்காகவும் ஈஸியாகவும் ரீடிங்ஸை காட்டும். கிளாம் மீட்டரு இண்டஸ்ட்ரியில் ஹை லெவல் கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கோசம் பயன்படுத்துகிறோம். தேங்க்யூ.